கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக தேவன் அளவில்லாத அவருடைய கிருபையினாலே நம்மளை பாதுகாத்து இந்த ஊழியத்தை செய்ய எவ்விதத்திலும் நாம் அனைவரும் தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய வசனங்களை கேட்கும்படியாக நம்முடைய ஜீவியத்திலே தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அனுக்கிரகத்துக்காக இந்த உலகத்திலே வேத வசனங்கள் கிடைக்காதபடி எத்தனையோ இடங்களிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிற வார்த்தை என்ன என்றால், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியை காட்டிலும், பெரிய பங்களா, கார், இதை காட்டிலும் வேத வசனமே பெரிய ஆஸ்தி. இந்த ஆஸ்தியை கேட்கும்படியாக, தியானிக்கும்படியாக உடைய கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய ஜீவியத்திலே செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கிருபை செய்தபடினாலே இந்த நாளிலும் கூட உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது மேன்மையான உபதேசம் எது என்பதை எங்களுடைய மனக்கண்கள் மூலமாய் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் மேன்மையான உபதேசங்களை, விசேஷமாய் அப்போஸ்தல உபதேசத்தை அறியாதபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பூர்ணமாக்கப்பட்ட உபதேசம். ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து நீர் பேசுவீராக. ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 133 சங்கீதம் 2 வசனம். 133 சங்கீதம் 2 வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனுடைய சிரசு ஆரோனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவன் அங்கிகளில் வடிகிறதும். இங்கே ஒரு நல்ல தைலத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்திலே ஒரு ஆழமான உபதேசத்தை இங்கே நாம் படிக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக எழும்பினார், எதற்காக பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற தரிசனம் இல்லாமலேயே கொஞ்சம் கிறிஸ்தவர்கள், இன்னும் சொல்வோமானால் அதற்கு மேலாக பரலோகம் போக வேண்டும் என்கிற தரிசனம் இல்லாமலேயே கிறிஸ்தவன் என்று பெயர் கிறிஸ்தவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உபதேசத்தை நாங்கள் இன்னும் ஆழமாய் போதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்ததான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல தைலமாய், இல்லாவிட்டால் நல்ல ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு பரிசுத்தமான பிள்ளையாய், ஒரு நல் சாட்சி பெற்ற பிள்ளையாய், நற்சாட்சி பெற்ற பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும். அதான் நல்ல தைலத்துக்கு. நீங்களும் நானும் ஒரு நல்ல தைலமாய், நல்ல ஒரு பரிசுத்த சபையாய், பரிசுத்த பிள்ளையாய், பரிசுத்தமான விசுவாசியாய், பரிசுத்தமான ஊழியர்களாய், ஒரு நல்ல நற்சாட்சி பெற்ற ஊழியர்களாய், இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் 1 வசனத்திலே சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும்
பூமியின் கடைசி வந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, இந்த நல்ல சாட்சி பெற்றதான சபையாய், சாட்சி பெற்றதான விசுவாசியாய், சாட்சி பெற்றதான ஊழியர்களாய், சாட்சி பெற்றதான தேவ பிள்ளைகளாய், நற்சாட்சி, நல்ல தைலத்துக்கு, நல்ல தைலம் என்பது நற்சாட்சி. தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், சபைகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, நல்ல சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்கிறீர்களா? அதுதான் கிறிஸ்தவன். This Christian life, கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது நல்ல சாட்சி இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ சபைகளுக்கு சாட்சி இல்லை, எத்தனையோ ஊழியர்களுக்கு சாட்சி இல்லை, எத்தனையோ விசுவாசிகளுக்கு சாட்சி இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது 133ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அது அங்கியின் மேல் இறங்கி வடிகிறதுமான நல்ல தைலத்துக்கு. இந்த தைலம் ஒரு விதத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சமமாய் சொன்னாலும், அந்த தைலம் நம் தலையின் மேல் ஊற்றப்படும் பொழுது நாம் ஒரு நல்ல தைலமாய் மாற வேண்டும். அதுதான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல தைலமாய், ஒரு நல்ல பரிசுத்தமான பிள்ளையாய், பரிசுத்தமான சபையாய், பரிசுத்தமான விசுவாசிகளாய், பரிசுத்தமான ஊழியர்களாய், நற்சாட்சி பெற்றவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டுமானால் ஒரு 3 காரியம் அந்த வசனத்தில் இருக்கிறது. ஒன்று, ஆரோனுடைய சிரசின் மேல். ஆரோனுடைய சிரசு, கவனியுங்கள். ஆரோனுடைய சிரசு என்றால், சிரசு என்பது தலை. ஆரோனுடைய சிரசு என்பது ஆரோன் என்பது ஆரோனுடைய ஊழியம். இந்த ஆரோனுடைய ஊழியத்தை குறித்து தான் வேதம் சொல்கிறது. ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய முடியாது. இந்த ஆரோனுடைய ஊழியம் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வசனம் சொல்கிறது, சபை பூர்ணப்படுத்தும்படியாக சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக. தேவனுடைய பிள்ளையே, இதிலே முதலிடம் எவருக்கு? அப்போஸ்தலருக்கு. இந்த அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல ஜீவிதம், அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்வது பூரணமாக்கப்பட்ட சபையாய் கட்டப்படுகிறது. அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தான் சபை பூர்ணமாக்கப்படுகிறது. இதுதான் ஆரோனுடைய ஊழியம் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டது. இந்த ஆரோனுடைய ஊழியம் பிரதிஷ்டிக்கப்பட்ட ஊழியம், விசுவாசம் உள்ள ஊழியம். இந்த ஆரோனுடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, அதைதான் எபிரேயர் பத்திரிகை, எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கின் கிரமம் பிரகாரம், இவன் தகப்பன் தாய் இல்லாதவர்கள், வம்ச வரலாறு இல்லாதவர்கள், இந்த மெல்கிசேதேக்கின் கிரமம், this is the order of the Melchizedek. இந்த ஊழியம் என்பது பூர்ணமாக்கப்பட்ட ஊழியம், பூர்ணப்படுத்தப்பட்ட ஊழியம், பூர்ணமாக்கப்பட்ட ஜீவியம் செய்வதற்காகவே இந்த உபதேசத்தை போதிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த மெல்கிசேதேக்கின் கிரமத்தின் பிரகாரம் இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியத்தையும் இந்த மெல்கிசேதேக்கின் உபதேசத்தையும் அறிவித்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியர்கள், இது தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், மனுஷனால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. அதைதான் வேதம் சொல்கிறது. ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய
அது தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவனால் நியமிக்கப்பட்டால் ஒழிய, தேவனுடைய காலிங் இல்லாமல் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை, இந்த அப்போஸ்தல உபதேசத்தை, இந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய முடியாது. இது தேவனால் நியமிக்கப்பட்டது. இதுதான் ஆரோனுடைய சிரசின் மேல். ஆரோன் என்பது அப்போஸ்தல ஊழியம். அந்த சிரஸ் என்பது இயேசு, சிரஸ் என்பது தலை. ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்திலே ஆண்டவர் சீயோனிலே மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த மூளைக்கல்லு தான் சிரசு. அதுதான் தலைக்கல், மூளைக்கல், அஸ்திபாரக்கல். இந்த 3 கல்லும் இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு ஆழமான உபதேசம். பிரியமானவர்களே, இந்த ஆழமான உபதேசங்கள் இல்லாதபடி எத்தனையோ சபைகள் தன்னிச்சையாய் நடத்தப்படுகிறது. இந்த உபதேசம் எதற்கு சொல்கிறோம் என்றால், இந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட பரிமள தைலம், அபிஷேக தைலம் எல்லா சபைகளிலும் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் உபதேசத்தை போதிக்கிறோம். இந்த முழு உலகத்திலே இந்த ஆரோனுடைய அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியத்தை எல்லா சபைகளிலும் ஊற்றப்பட வேண்டும். எல்லா சபையும் பூரணமாக்கப்பட்ட சபையாய் மாற வேண்டும். நாம் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பூரணமாக்கப்பட்ட சபையை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிறார். அறகுறையான சபைகளை சேர்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து வரவில்லை. அப்படியானால் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சபைகளிலே போதிக்கப்படுகிற உபதேசம், நீங்கள் கேட்கிற உபதேசங்கள் எப்படிப்பட்ட உபதேசம்? அப்போஸ்தல பூரண உபதேசத்தை உங்களுக்கு போதிக்கிறார்களா? பூரண உபதேசத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? பூரண உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? எத்தனையோ சபைகளிலே பூரணமான உபதேசங்கள் இல்லை. இந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட பரிமள தைலமாக உங்கள் ஒவ்வொரு சபைகளிலும், ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும், ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் இந்த உபதேச தைலங்கள் ஊற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரப்போகிறார். நாம் மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மணவாட்டியை சேர்க்கதான் இயேசு வருகிறார். அரைகுறையான சபையை சேர்க்க இயேசு வரவில்லை. அப்போ ஒரு மணவாட்டி என்பது பூரணமாக்கப்பட்டவளாய், உபதேசத்தின் மூலமாக தான் பூரணம், சத்தியத்தின் மூலமாக தான் பூரணம். அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆரோனுடைய உபதேசம் என்று சொல்லப்படாமல் ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக தான் சபையை தேவன் பூரணப்படுத்துகிறார். அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தான் சபையை பூரணப்படுத்துகிறார். அதனாலதான் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது சபையினுடைய பூரணத்துக்காக சிலரை அப்போஸ்தலர், முதலிடம் அப்போஸ்தலருக்கு தான். அந்த அப்போஸ்தலர் என்றால் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்தானம் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர், தேவனால் செய்யப்பட்ட அப்போஸ்தலர், தேவன் சொன்னபடி செய்கிற அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தல உபதேசம் என்பது பூரணமாக்கப்பட்ட உபதேசம். இந்த உபதேசத்திலே ஜீவிப்பது, செய்வதெல்லாம் கஷ்டம். அந்த உபதேசத்திலே எத்தனை சபைகள் நிறுத்தப்படுகிறதோ அவர்கள் தான் பூரணமாக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சபைகளிலே இந்த பூரண உபதேசம் இல்லாமல் அரைகுறையான உபதேசத்திலே நீங்கள் ஜீவித்தால் எப்படி இயேசு வரும்போது அவர் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்போஸ்தல உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தல கடினமான உபதேசத்தை அங்கீகரிக்க வேண்டும். கடினமான உபதேசத்தை உணரும்படியாக, தியானிக்கும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு மனக்கண்களை கொடும் என்று நீ சொல்ல வேண்டும். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இதுதான் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, இதுதான் எபிரேயர் பத்திரிகை, எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மெல்கிசதேக்கின் கிரமம் பிரகாரமாக நியமிக்கப்பட்ட இந்த ஊழியத்துக்கு தாய், தகப்பன், வம்ச வரலாறு, தேவனுடைய பிள்ளையே, இதற்கென்று ஒரு பிரதிஷ்டை உண்டு, பிரத்யேகமான வேறுபாட்டின் ஜீவியம் உண்டு, விசுவாச ஜீவியம் உண்டு, பரிசுத்த ஜீவியம் உண்டு. இந்த ஊழியம் சாதாரணமான ஊழியம் அல்ல.
அதனாலதான் இந்த ஊழியத்தை குறித்து ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியம், இது சாதாரணமான ஊழியம் அல்ல, கனமான ஊழியம். இந்த கனமான ஊழியத்தை செய்ய கனமான விசுவாசம், கனமான பரிசுத்தம், கனமான வேறுபாட்டின் ஜீவியம், கனமான பிரதிஷ்டை. இந்த ஊழியத்தின் உபதேசம் என்று சொல்வது ஒரு சபை மணவாட்டி சபையாய் மாற்ற முடியும். மணவாட்டி சபையாய் மாற வேண்டுமானால், ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாய் நீங்கள் மாற வேண்டுமானால், இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சபைகளிலே இந்த அப்போஸ்தல உபதேசங்கள் போதிக்கப்படுகிறதா? இல்ல துருபதேசங்கள் போதிக்கப்படுகிறதா? இல்ல ஒரு கடமைக்காக ஒரு வசனத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்களா? கடமைக்காக நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீர்களா? கடமைக்காக ஆராதனை செய்கிறீர்களா? அப்படிப்பட்ட சபை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாது, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாது. நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் தேவ சித்தத்தின்படி அப்போஸ்தல உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் 133 சங்கீதம் 2 வசனத்திலே ஆரோனுடைய சிரசின் மேல், ஆரோன் ஊழியம் சிரசு, இயேசு கிறிஸ்துவே சீயோனில் மூலைக்கல்லா இருக்கிறார். அதுதான் தலைக்கல், அஸ்திபாரக்கல். அந்த அஸ்திபாரக்கல் என்ற டிரான்ஸ்லேஷன் அதுதான் அப்போஸ்தல ஊழியம் உபதேசம். முதல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் தான் 12 அப்போஸ்தலரை அவர் தெரிந்து கொண்டார். அதற்கு பிற்பாடு எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் தானாக ஏற்படுத்தப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டு தேவனுடைய காலிங் பெற்று அவர்கள் பிரதிஷ்டிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தல ஊழியக்காரனுக்கு தான் இந்த அப்போஸ்தல ரகசியமான உபதேசத்தை, சீயோனை குறித்து, புதிய எருசலேமை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த உபதேசத்தின்படி முழு உலகத்தில் இருக்கிற சபைகளும் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த உபதேசத்தினுடைய வெளிப்படுத்தலை இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டுமானால் நிறைய வசனங்கள் உண்டு, அதை சொல்ல நேரம் இல்லை. மறுபடியுமாக 133 சங்கீதத்திலே 2 வசனத்திலே முதல் வார்த்தை ஆரோனுடைய சிரசின் மேல், 2வது வார்த்தை அவன் தாடியிலே வடிகிறது. இந்த தாடியிலே என்று சொல்வது, அந்த தாடி என்பது ஆவிக்குரிய அர்த்தம் கிருபை வரங்களை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு, இந்த அப்போஸ்தல உபதேசத்தின்படி கிருபை வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். சபைகள் உலக பிரகாரமாய் அலங்கரிக்கப்படாமல், எத்தனையோ சபைகள் இந்த பூமியிலே உலக பிரகாரமாய் தான் அவர்கள் அலங்கரித்து டெக்கரேஷன் செய்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அலங்காரம் தேவனுக்கு பிரியமான அலங்காரம் அல்ல. கிருபை வரங்களினால் சபைகள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் கிருபை வரங்கள் கூட கிரியை செய்ய வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். தாடியின் வழியாய் அந்த அபிஷேக தைலம் வடிகிறது. தாடி என்பது கிருபை வரங்கள். தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ளும், குடும்பத்துக்குள்ளும், ஊழியத்துக்குள்ளும், சபைக்குள்ளும் உலக அலங்காரம் இருக்கிறதா? இல்ல ஆவிக்குரிய அலங்காரமான கிருபை வரங்களினால உன் சபை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ சபைகள் ஒரு கிறிஸ்துமஸ் வரும்போது, ஒரு புதிய வருஷம் வரும்போது, ஒரு பர்த்டே வரும்போது உலக பிரகாரமா தான் அலங்கரித்து டான்ஸ், பாட்டு, வேற வேற உலக ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஜீவிக்கிறார்கள். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். பிசாசை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். மாம்சத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் எனக்கு சம்பந்தமில்லை என்று இயேசு சொன்னார். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு அப்படி சொல்ல மனசாட்சி உண்டா? உங்க சபைகளிலே எதனா ஒரு ஃபங்க்ஷன் என்றால் உலகத்தை தான் முதலாவது கொண்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரங்கள் இதை நீங்கள் கொண்டு வரவில்லையே. அந்த அபிஷேக தைலம் அவன் தாடியின் வழியாய், ஆரோனுடைய சிரசு, ஆரோனுடைய தாடி என்பது ஆரோனுடைய ஊழியம், ஆரோனுடைய அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக கிருபை வரங்கள் உன் சபையிலே பிரகாசிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆவிக்குரிய கிருபை வழங்கரினாலே நீ அலங்கரிக்கப்பட வேண்டும். உலக அலங்காரம் வேண்டாம். அது ரகசிய வருகையில் உன்னை கொண்டு போகாது.
மூன்றாவது, அவன் அங்கியின் மேல் அது வடிகிறது. இந்த அங்கி வஸ்திரம் என்பது ஆவிக்குரிய டிரான்ஸ்லேஷன், ஆவிக்குரிய அர்த்தம் கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. உண்மையான ஆரோனுடைய ஊழியத்தின் மூலமாக, உண்மையான அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு ஊழியன், ஒவ்வொரு விசுவாசி கிறிஸ்துவின் சுபாவத்தினால தான் கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவினுடைய சுபாவத்தின் மூலமாய் தான் அலங்கரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ சபைகளிலே உலக சுபாவங்கள், மாம்ச சுபாவங்கள், பிசாசுடைய சுபாவங்கள். அது சபையா? அது ஊழியமா? அது ஊழியக்காரர்களா? அது குடும்பமா? ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனுடைய அங்கி ஆகிய வஸ்திரத்தின் மேல் அந்த தைலம் வடிகிறது. அந்த அங்கி வஸ்திரம் என்பது கிறிஸ்துவினுடைய சுபாவங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆரோனுடைய ஊழியத்தின் மூலமாக, இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக, மெல்கிசேதேக்கின் கிரமத்தின் மூலமாக, மெல்கிசேதேக் பரிசுத்த ஆவியினுடைய உபதேசத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து நியமித்து போனதான இந்த மெல்கிசேதேக்கின் உபதேசமாகிய ஊழியம் முழு உலகத்திலும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த உபதேசத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு சபையும் மனவாட்டி சபையாய் கட்டப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உபதேசங்கள் இருக்கிறதா? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். அது ஆரோனுடைய தாடியின் வழியாய், அங்கியின் வழியாய் வடிகிறது. அந்த அங்கிதான் கிறிஸ்துவின் சுபாவம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மிருக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறார்கள், ஏசப்பா என்கிறார்கள். ஆனால் மிருக சுபாவங்கள், அந்த சுபாவங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு இந்த நாளிலும் கூட, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் உடைய சுபாவங்கள் எனக்குள் இல்லை அப்பா, உடைய ஜீவிதம் எனக்குள் இல்லை. ஆரோனுடைய அங்கின் வழியாய் அது வடிகிறது. தேவனுடைய பிள்ளையே, மனவாட்டி சபை என்று சொல்வது பூரணமாக்கப்பட்ட சபை. மனவாட்டி சபை என்று சொல்வது அது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. மனவாட்டி சபை என்று சொல்வது அது கர்த்தருடைய வருகையிலே பறந்து போகக்கூடிய சபை. நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகையிலே பறந்து போக வேண்டுமானால் இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இந்த அப்போஸ்தல உபதேசம் கடினமானது, கஷ்டமானது, நெருக்கமானது. ஆனால் இந்த மார்க்கத்தின் வழியாக தான் நீங்கள் போக வேண்டும். எல்லாருடைய கண்களை மூடி, அப்பா, இந்த மேன்மையான உபதேசத்தை அறிந்து கொள்ள, இந்த மேன்மையான உபதேசத்திலே ஜீவிக்க, இந்த மேன்மையான உபதேசத்திலே நிற்க, இந்த மேன்மையான உபதேசத்திலே நாங்கள் பூர்ணமாக்கப்பட ஒரு பரிமள தைலமாகிய அபிஷேகத்தை எங்கள் தலையின் மேல் நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. அது ஆரோனுடைய தலையின் மேல், சிரசின் மேல் ஊற்றப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு சபையின் மேலும், ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும், ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் இந்த மேன்மையான உபதேசத்தை, இந்த மேன்மையான அபிஷேக தைலத்தை ஊற்றுவாராக. ஊற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுதே எத்தனை பேருடைய தலையிலே பரலோக சீயோனில் இருந்து ஒரு நட்சத்திரமாகிய அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. எல்லாரும் விசுவாசித்து கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும் போதே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் அப்படி பூர்ணமாக்கப்பட்ட சபையாய் மாற்றி இந்த வரிகளை எடுத்துக் கொள்ளப்படும்படியாய் எல்லாருக்கும் நீங்கள் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.